நம்ம ஏற்கனவே இந்த சேனலை நீங்க பார்த்துருப்பீங்க. இதில இப்ப தான் முதல்ல பார்க்குறீங்க அப்படின்றீங்கனாலும் பரவால்ல. டாரட் கார்ட் மூலியமா பிரபஞ்சம் ஒருத்தருக்கும் ஒரு சில விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு மாசத்துக்கான பலன் பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் ராசி சம்மந்தப்பட்ட விஷயங்கள பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு ராசி நேயர்களுக்கும் அந்த டாரட் கார்ட் மூலியமா என்ன பலன் குடுக்குறாங்க பிரபஞ்சம் அப்படின்னு. பிரபஞ்சம் எப்படிங்க பேசுவாங்க? முன்னாடி வந்து உட்கார்ந்து பேசுவாங்களா? அப்படிலாம் கிடையாதுங்க. பிரபஞ்சம் எப்படி பேசுவாங்க அப்படின்னா, நமக்குள்ள இருந்தே பேசுவாங்க. நமக்கு தோணும். சிலர் சொல்லுவாங்கல்லங்க, நான் கண்ண மூடி உட்காந்துருந்தேன். திடீர்னு தோணுச்சு. தோணுச்சுன்னா என்னது? நம்ம அறிவுல கிடையாது. நம்ம மனசுல இருக்கிற அந்த விஷயம் கிடையாது. புதுசா எங்க விருச்சிக ராசி நேயர்களுக்கு பிரபஞ்சம் இந்த டாரட் கார்ட் மூலியமா என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போம். ஜனவரி மாசம் 2026 புது வருஷம் பொறந்திருக்கு. இந்த புது மாசம், இந்த மாசம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த கார்டு தான் உனக்கு என்னதான்ப்பா திறமை இருக்கு? ஏதோ சொல்றாங்க. விருச்சிக ராசி நேயர்களுக்கு திறமை இருக்குன்றாங்க. என்னதான் திறமை இருக்கு? என்னதான் திறமை இருக்குன்னு டெய்லி கேட்டுக்கிட்டே இருங்க. கண்ணாடி முன்னாடி நின்னு பார்த்துக்கிட்டே இருங்க. வாழ்க வளமுடன். என்னோட பேர் ஹீலர் கோபி சரவணன். நம்ம ஏற்கனவே இந்த சேனலை நீங்க பார்த்துருப்பீங்க. இதில இப்ப தான் முதல்ல பார்க்குறீங்க அப்படின்றீங்கனாலும் பரவால்ல. டாரட் கார்ட் மூலியமா பிரபஞ்சம் ஒருத்தருக்கும் ஒரு சில விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு மாசத்துக்கான பலன் பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் ராசி சம்மந்தப்பட்ட விஷயங்கள பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு ராசி நேயர்களுக்கும் அந்த டாரட் கார்ட் மூலியமா என்ன பலன் குடுக்குறாங்க பிரபஞ்சம் அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப சிலருக்கு வந்து கேட்டிருந்தாங்க, எனக்கு ராசி தெரியாது, நான் பொறந்த நட்சத்திரம் தெரியாது, பொறந்த நாள் எனக்கு தெரியாது, எப்படி பார்க்குறதுன்னு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கும் பதில் இருக்கு. அவங்க வந்து வீடியோல இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா, அப்பாயின்ட்மென்ட் தனியா அப்பாயின்ட்மென்ட் வாங்கிட்டு, அவங்களுக்கு என்ன கேள்விகள் இருக்கோ, அவங்க வாழ்க்கையில என்ன தேவைப்படுகிறதோ, அதை இப்ப டாரட் கார்ட் மூலியமா பிரபஞ்சம் அவங்களுக்கு சொல்றாங்க. ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க என்னன்னா, பிரபஞ்சத்து கூட எப்படி கனெக்ட் பண்றது? அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பிரபஞ்சத்து கூட எப்படி கனெக்ட் பண்றதுன்னா, ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் இல்லைங்க. சிம்பிளான டெக்னிக் தான். தினமும் மெடிடேஷன் பண்ணுங்க. எப்போ மெடிடேஷன் பண்ணணும்னு கேட்குறீங்கன்னா, காலையில ஒரு 4 மணிக்கு எழுந்திரிச்சு உட்காந்துக்கோங்க. ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துருங்க. வயிறுலாம் கிளீன் பண்ணிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துருங்க. முடிஞ்சா குளிச்சுட்டு வரது ரொம்ப ரொம்ப சிறப்பு. குளிச்சுட்டு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்ல துவைச்ச ட்ரெஸ் போட்டுட்டு நல்லா நீட்டாக அமைதியாக கண்ண மூடி உட்காந்துக்கோங்க. எந்த டைரக்ஷன் அப்படின்னா கிழக்கு திசை இல்லைனா வடக்கு திசையை நோக்கி உட்காந்துக்கோங்க. உட்காந்து கண்ணை மூடி உட்காந்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மூச்சு காற்றை மட்டும் கவனிங்க. உள்மூச்சு போகுது, வெளிமூச்சு வருது. உள்மூச்சு போகுது, வெளிமூச்சு வருது. இயற்கையாக என்ன நடக்குதோ அப்படியே கவனிச்சுட்டே வாங்க. அப்படியே அப்புறம் என்ன பண்ணுங்க, ஒரு பார்ட் ஆஃப் த பாடியை கவனிங்க. எங்கேருந்தா இங்கேருந்து விசுத்திலேருந்து ஆரம்பிங்க. இது விசுத்தி சக்கரம். இங்கே அப்புறம் ஆங்கிலேய சக்கரம், துரியம், அப்படியே துரியத்தில் அப்படியே கவனத்தை வச்சுக்கிட்டே இருங்க. இதை தினமுமே நீங்கள் செய்ய 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 நீங்கள் பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிடுவீங்க. நம்ம பிரபஞ்சத்தில் தான் வாழ்கிறோம். நம்ம ஏற்கனவே கனெக்டிவிட்டி தான் இருக்கோம். இருந்தாலும் பிரபஞ்சம் சொல்ல நம்ம கேட்க மாட்டேங்குதே. பிரபஞ்சம் சொல்கிறது நம்ம புரிய மாட்டேங்குதே. ஏதோ சொல்கிறாங்கன்னு தெரியுது, ஆனால் புரிய மாட்டேங்குதே. இதற்குத்தான் நீங்கள் தினமும் தியானம் செய்ய செய்ய பிரபஞ்சம் உங்கள் கூட கனெக்ட் ஆகிடுவாங்க. பிரபஞ்சம் சொல்ல உங்களுக்கு புரிய வரும். சரி, இப்போ இந்த டாரட் கார்டு மூலிமா எப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்களா? இந்த டாரட் கார்டு வந்து ஒரு கலை. இட்ஸ் ஆர்ட். சரிங்களா? இதை வந்து நீங்கள் முதல்ல ப்ராப்பராக கற்றுக்கணும். கற்றுக்கிட்டு அதாவது இந்த ஒரு கார்டுக்கு இருக்குது பாருங்கள். ஒரு கார்டுக்குமே ஒரு இது இருக்குது, மதிப்பு இருக்குது. இந்த கார்டுக்கு அர்த்தங்கள் இருக்குது. இந்த கார்டுக்கான அர்த்தங்கள் அப்படின்னு தனியாக ஒரு புக்கே இருக்குது. அந்த புக்கை எடுத்து நம்ம படிச்சுக்கலாம். அது ப்ராப்பராக எப்படி இதை யூஸ் பண்ணுறது, இதில் எத்தனை ஆர்கனா கார்டு, 2 டைப் ஆஃப் ஆர்கனா கார்டு இருக்குது, இதில் எல்லாம் ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டு இது எப்படி யூஸ் பண்ணுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த புக்கில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் கூட எடுக்கலாம். 1. 2வது பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணும்போது இப்போ ஒருத்தருக்கு இப்போ உங்களுக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கார்டு எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இது என்னது? இந்த டெவில் கார்டு. சரிங்களா? டெவில் அப்படின்னா நம்ம பேய் பிசாசு அந்த பயம் இருக்கக்கூடாது. இது வந்து நம்ம வாழ்க்கையில் இதுக்கு அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வாழ்க்கையில் நம்மளை வந்து கட்டி போட்டிருக்காங்க. ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம கட்டுண்டு இருக்கிறோம். ஒன்று ஏதோ ஒரு கெட்ட பழக்கமாக இருக்கலாம், இல்லை நம்ம ஏதோ ஒரு அடிமைத்தனமான வாழ்க்கையாக வாழலாம். இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வாழ்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப போட்டு மிரட்டி எடுத்துக்கிட்டே இருப்பார். இதுதான் செய்யணும், அப்படி தான் செய்யணும்னு சொல்லி. இதே ஒய்ஃப் சில சமயம் என்ன பண்ணுவாங்க, இப்படி தான் நீங்கள் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு அடிமைத்தனமான வாழ்க்கையாக இருக்கலாம். இல்லை நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க இந்த ஆஃபீஸில் வந்து அவங்க சொல்கிறத கேட்டு நடக்கக்கூடிய ஆளாக இருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு சுச்சுவேஷனை தான் சொல்கிறாங்க. இந்த சுச்சுவேஷனில் இந்த வெளியில் எப்படி வரதுன்னே சொல்லி கொடுத்துருவாங்க. அது எப்படி சொல்லி கொடுப்பாங்கன்னா, நீங்கள் அமைதியாக இருக்க புரியுதுங்களா? நீங்கள் அமைதியாக இருக்க பிரபஞ்சம் உங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, உங்க கூட பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த சூழ்நிலையிலேருந்து எப்படி வெளியில் வருது, எதுக்காக உங்களுக்கு இப்போ இந்த டெவில் கார்டு வந்திருக்கு, இது காமனாக பேசிட்டாங்க, உங்களுக்குன்னு இல்லை, காமனாக சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இந்த டெவில் கார்டு எதுக்கு வந்திருக்கு அப்படின்னா, நீங்கள் ஏதோ ஒரு வாழ்க்கையில் ஒரு இடத்துல போய் ஏதோ ஒரு சிக்கிக்கிட்டீங்க, மாட்டிக்கிட்டீங்க, பிரச்சனைக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னும் போது இந்த கார்டு மூலயமா பிரபஞ்சம் அவங்களுக்கு எப்படி வெளியில் வர்றதுனே சொல்லி கொடுப்பாங்க. புரியுதுங்களா? அப்போ இந்த டாரட் கார்டுங்கிறது ஒரு தனி கலை. ஒரு கார்டுக்குமே தனி அர்த்தங்கள் இருக்குது. இதை தவிர அந்த இண்டிவிஜுவல் பர்சனுக்கு தனியான அர்த்தங்களும் எடுக்க முடியும் பிரபஞ்சத்துக்கிட்ட பேசி. பிரபஞ்சம் எப்படிங்க பேசுவாங்க? முன்னாடி வந்து உட்காந்து பேசுவாங்களா? அப்படிலாம் கிடையாதுங்க. பிரபஞ்சம் எப்படி பேசுவாங்க அப்படின்னா, நமக்குள்ளேருந்தே பேசுவாங்க. நமக்கு தோணும்.
சிலர் சொல்லுவாங்கல்லங்க, நான் கண்ணை மூடி உட்காந்துருந்தேன், திடீர்னு தோணுச்சுன்னா என்னது? நம்ம அறிவில் கிடையாது, நம்ம மனசில் இருக்கிற அந்த விஷயம் கிடையாது, புதுசாக எங்கேருந்து வருகிறது. அதுதான் பிரபஞ்சம் நம்மகிட்ட பேசக்கூடிய விதம். சரிங்களா? அதனால நீங்களும் இதை கற்றுக்கலாம். இப்போதைக்கு எனக்கு கற்றுக்கிறதுலாம் இல்லைங்க, என்னோடய வாழ்க்கையில் முதல்ல பிரச்சனை இருக்குது, அதை சரி பண்ணணும்னு கேட்குறீங்களா? நீங்கள் வீடியோவில் வரக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க, பேசுங்க. நிச்சயமாக உங்களுக்கு ராசி தெரியுது, ராசி தெரியல, நட்சத்திரம் தெரியுது, நீங்கள் பிறந்த தேதி எதுவுமே உங்களுக்கு இருக்குல்ல, உங்கள் பேர் இருக்குல்ல, உங்களுக்குன்னு வாழ்க்கை இருக்குல்ல, அதில் ப்ராப்ளம் என்னன்றதை சால்வ் பண்ணணும்னு கேட்குறீங்களா? தாராளமாக இந்த டேரக்ட் கார்டு மூலிமா பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சால்வ் ஆகிடும். சரிங்களா? இப்போ நம்ம ஜனவரி மாதத்துக்கான பலன் பார்த்துட்ருக்கோம், அது ஒரு ராசிக்கும் பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது விருச்சிக ராசி நேயர்களுக்கு பிரபஞ்சம் இந்த டேரட் கார்டு மூலமா என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போம். ஜனவரி மாதம் 2026 புது வருஷம் பிறந்திருக்கு. இந்த புது மாதம், இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த கார்டு தான் வந்திருக்காங்க, குயின் ஆஃப் ஸ்வாட்ஸ். சூப்பருங்க. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்காக தான் இந்த கார்டு வந்திருக்காங்க. இந்த கார்டில் பாருங்கள், ஒரு குயின் ராணி ஒரு சேரில் உக்காந்துருக்காங்க, அதுவும் இயற்கையான இடத்துல உக்காந்துருக்காங்க. கையில் ஒரு பெரிய ஸ்வாட் ஒன்று வச்சுருக்காங்க. ஸ்வாட் அப்படின்னாலே நம்ம எனக்கு என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, சண்டை போடுறதுக்கு அப்படின்னு நினைக்கிறோம். ஸ்வாடுங்கிறது சண்டை போடுறதுக்கு மட்டும் கிடையாது, பாதுகாப்புக்கு. நம்மக்கிட்ட பாதுகாப்பாக இருக்கும். அதாவது ஸ்வாட் நம்மக்கிட்ட இருக்குது, நம்மளுக்கு ஸ்வாடை பயன்படுத்த தெரியும். சும்மா ஸ்வாட் அப்படி கத்தி கையில் அப்படியே வச்சுக்கிட்டு, நான் அப்படியே வெயிட்டாக இருக்குப்பா, ரொம்ப கையெல்லாம் வலிக்குதுப்பா அப்படிலாம் சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன், அப்புறம் என்ன யூஸு? அப்போ உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பல விஷயங்கள் உங்ககிட்ட இருக்குது, அதை உங்களுக்கு இன்னும் பயன்படுத்த ஆரம்பிக்கவில்லை. திறமைகள். இப்போ ஸ்வாடுங்கிறது ராணிக்கிட்ட இருந்தால் அது எப்படி இருக்கும்? திறமைகள்ங்கிறது உங்ககிட்ட இருக்க திறமை எப்படி நீங்கள் வெளியில் கொண்டு வரணும்? புரியுதுங்களா? இப்போ அதாவது ராணின்றவங்க நம்ம நினச்சிட்டு இருக்கோம், சாதாரண ஒரு ராணிங்க, ராஜா தாங்க கிங்கு பவர் அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்கோம் பாருங்கள். ராணி தான் பவர் அதிகம். செஸ் போர்டு எடுத்துக்கோங்களேன், செஸ்ஸில் யாருங்க பவர் அதிகம்? மற்ற எல்லாரை விட ராணிக்கு தான் பவர். ராஜாவை பாதுகாக்கிறது தான் ராணியோட வேலை. ஆனால் ராஜா ஒரு மூவ் தான் பண்ணுவார், ஒரு கட்டத்தில் இன்னொரு கட்டம் தான் போவார். ஆனால் ராணி எல்லா இடத்துலையும் போவாங்க. பவர் அது யாருக்கு அதிகம்? ராணிக்கு தான். அப்போ விருச்சிக ராசி நேயர்களே, நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா பவரோடு இருக்கீங்க. எந்த பவரோடு இருக்கீங்க? உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமைகளை பயன்படுத்தக்கூடிய பவரோடு இருக்கீங்க. நம்ம யோசிக்கிறோம், என்னடா அது நமக்குள்ளே ஒரு திறமையா அப்படி தானே யோசிக்கிறீங்க. உங்களுக்குள்ள எக்கச்சக்கமான திறமைகள் ஒளிந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் உங்களை பற்றி நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அது வெறும் 25% தான். உங்களுக்கே தெரியாமல் பேலன்ஸ் 75% திறமைகள் உங்களுக்குள்ளே இருக்குது. அப்போ என்ன பண்ணால் வெளியில் வருன்றீங்களா? நீங்களே உங்ககிட்ட கேளுங்க, கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு உங்களை பார்த்துக்கோங்க, உங்கள் முகத்தை பாருங்கள், உங்கள் முகத்தை பார்த்து கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு, உனக்கு என்ன தான்ப்பா திறமை இருக்குது சொல்லிக்கூடப்பா. யார்கிட்ட? உங்ககிட்ட நீங்கள் கேளுங்க. புரியுதுங்களா? உனக்கு என்ன தான்ப்பா திறமை இருக்குது? ஏதோ சொல்கிறாங்க, விருச்சிக ராசினர்கள் திறமை இருக்குன்றாங்க. என்ன தான் திறமை இருக்குன்னு டெய்லி கேட்டுக்கிட்டே இருங்க. கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்துக்கிட்டே இருங்க. கேட்க எந்த அளவுக்கு கேளுங்கள் கொடுக்கப்படும் சொல்கிறாங்க பாருங்கள். கேட்க உங்களுக்கான திறமைகள் உங்களுக்குள்ள வெளிப்பட ஆரம்பிக்கும். உங்களுக்கே தெரியாது. நீங்கள் ஒரு விஷயம் செஞ்சுருப்பீங்க, ஒரு சாதாரணமாக அப்படியே விட்டு போயிருப்பீங்க. ஆனால் இப்போ அதே சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகும். அதே விஷயத்த சூப்பராக செஞ்சுருப்பீங்க. மற்றவங்களே சொல்லுவாங்க, என்னாச்சு உனக்கு, நீ ஏதோ சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற, இந்த சுச்சுவேஷன் இவ்வளோ நாள் இப்படி தானே ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன், எப்படி திடீர்னு இப்படி ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்பாங்க. நமக்கே தெரியாது. என்ன காரணம் தெரியுங்களா? நீங்கள் கண்ணாடிக்கு முன்னாடி நின்று தினமும் உங்ககிட்ட திறமையை வெளிப்படுத்துங்க, உங்ககிட்ட என்னதான்ப்பா திறமைன்னு கேட்டுட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? அதற்கான பதில் இங்கே கிடைக்க ஆரம்பிக்குது. எஸ், ஆமாங்க. அப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய திறமைகளை நீங்கள் எடுத்து பயன்படுத்த வேண்டிய காலம் இது, ஜனவரி மாதம். எல்லாருக்கும் வாழ்க்கையில் பொருளாதாரம் வேணும், அருளாதாரம் வேணும், அன்பாதாரம் வேணும், எல்லாமே வாழ்க்கையில் முன்னேறணும், எல்லாமே சூப்பர் தான். அது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் நமக்கு சேருவதற்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய திறமைகளை வெளியில் கொண்டு வரதுக்கான நேரம் இந்த நாள். உங்ககிட்ட இருக்கக்கூடிய திறமைகளை வெளியில் கொண்டு வரதுக்கான மாதம் இந்த மாதம், ஜனவரி மாதம் 2026 சூப்பராக இருக்குது. இந்த திறமைகளை கொண்டு வாங்க. இந்த வருஷங்கள்லங்க இந்த வாழ்க்கை இதுக்கப்புறம் சூப்பராக மாற ஆரம்பிச்சிடும். உங்ககிட்ட என்ன திறமை இருக்கோ அது சீக்கிரம் வளர்த்துக்க ஆரம்பிங்க. முதல்ல திறமை என்ன இருக்குன்னு கண்டுபிடிங்க. அந்த திறமையை கண்டுபிடிச்சி அதை வளர்த்துக்க ஆரம்பிங்க. அதை வளர்த்துக்க உங்கள் வாழ்க்கை சீக்கிரமாக முன்னேற ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? அதைத்தான் இந்த கார்டு உங்களுக்கு சொல்ல வராங்க. அதுவும் இங்கே எங்கே உட்காந்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, மலை உச்சியில் உட்காந்துருக்காங்க. சுற்றிலும் மேகமூட்டமாக இருக்குது, மேக கூட்டங்கள் இருக்காங்க, காற்றடிக்கிற மாதிரி இருக்குது, அந்த முடியெல்லாம் பறக்குது. அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் இயற்கையோடு இணைகிறீர்களோ, ஒரு பீச் இருந்தால் பீச்சுக்கு பக்கம் போய் அப்படின்னு இல்லை, தனியாக அங்கே போயிடுங்க. சரி, யாரையும் கூப்பிட்டு போங்க, தனியாக போய்ட்டு என்ன பண்ணுங்கள், பீச் ஓரமாக அப்படியே போய் உட்காந்துக்கோங்க. அப்படியே ஜாலியாக வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருங்க. மொட்டை மாடியில் போய் நில்லுங்க. இரவில் நிலவு பாருங்கள், நட்சத்திரங்களை பாருங்கள், அப்படியே வானத்தை பாருங்கள். பகலில் காலைல சீக்கிரம் எழுந்து சூரியனை பாருங்கள். உங்கள் வீடு மலைப்பகுதியிலேருந்து மலை மேலே ஏறி நின்று அப்படி சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருங்க. எந்த அளவுக்கு நீங்கள் இயற்கையோடு இணைகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் சீக்கிரம் முன்னேற்றம் ஆரம்பித்து விடுகிறது.
இப்போ ஆரம்பிச்சிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆல்ரெடி இது ஜனவரி மாதம் வந்தாச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டால், எந்த அளவுக்கு நீங்கள் இயற்கையோடு இணைகிறீர்களோ, உங்கள் கிட்ட இருக்கிற திறமைகள் வெளியில் வந்து உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றுறதுக்கான ரகசியங்கள் உங்களுக்குள்ளேயே புதஞ்சிருக்கு. அது வெளியில் வர ஆரம்பிக்கும். இதுவரை நம்ம வெளியில் தேடி இருப்போம். என்ன பண்ணான்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் உங்களுக்குள்ளே தேட ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கையில் ரகசியம் வெளிப்படும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப சூப்பராக முன்னேற ஆரம்பிப்பீங்க. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப ரொம்ப சிறப்பான மாதமாக அமைகிறது. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமைகளை வச்சு நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற ஆரம்பிக்கிறீங்க. வாழ்க்கையில் முன்னேறும். சூப்பராக சாதிப்போம். வாழ்க வளமுடன்.